نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் அல் குர்ஆனின் 111வது அத்தியாயம் சூரத்துல் லஹப் 5 வசனங்களை கொண்ட மக்காவிலே அருளப்பெற்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நாம் முறையாக ஓதி அந்த அத்தியாயத்துடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب، وامرأته حمالة الحطب، في جيدها حبل من مسد. இந்த அத்தியாயத்தை நாம் இப்போது ஓதினோம். அதனுடைய ஒவ்வொரு அந்த வசனத்தையும் நாம் பார்ப்போம். அதாவது தப்பத் யதா, அந்த யதா நாங்கள் என்ன செய்யணும், அதை நீட்ட வேண்டும். தப்பத் யதா அபி லஹபியும், அபி லஹபியும் என்று சொல்லும் போது அதில் இத்காம் என்ற சட்டம், தன்வீனுக்கு பிறகு வாவ் வருகிறது. அதை நாம் இத்காமுடன், அதாவது இணைத்து உன்னா செய்ய வேண்டும். உன்னா என்றால் இந்த மூக்குடைய நுனிப்பகுதியில் வரக்கூடிய அந்த சப்தம். எனவே அபி லஹபியும், அபி லஹபியும் வதப், வதப் என்று சொல்லும்போது அதாவது கல்கலாவுடைய சட்டத்தை நாம் அறிவோம். அசைத்து ஓதுதல், அதனுடைய எழுத்துக்கள் 5, காஃப், பா, பா, ஜீம், தால். எனவே இதில் கல்கலாவும் தான், அதே போன்று அந்த பாவுக்கு ஷத்தும் இருக்கிறது. வதப். அடுத்த வசனத்தை பாருங்கள். மா அக்னா, அந்த அக்னாடா கைன். இப்போ கைனும் என்ன, வல்லினமாக உயர்த்தி ஓதக்கூடிய எழுத்துக்கள் ஒன்று. மா அக்னா அன்ஹு, அன்ஹு அதில் அன்னு சொல்லி ஒன்னா செய்யக்கூடாது. அங்கே சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு ஹா வருகிறது. அதை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இல்ஹார், இல்ஹாருடைய சட்டம். அப்போ அன்ஹு. மாலுஹு, அந்த ஹால மத் இருக்கிறது. மாலுஹு வமா கசபு. அடுத்த வசனம் சயஸ்லா. இப்போ சீன் அக்பரோ சாது இருக்கிறது, யா சாது. இப்போ சயஸ்லா நாரன், நாரன் ذات லஹப். லஹப் என்பதும் அதிலேயும் பா சுக்குன் செய்யப்பட்டு வருகிறது. கல்கலா அசைத்து ஓதுதல். சயஸ்லா நாரன் ذات லஹப்.
அடுத்து பாருங்க வம்ரஅத்துஹு, இதில் தான் நிறைய பேர் பிழை விடுவார்கள். வஅம்ரஅத்துஹுன்னு ஓதுவாங்க. வஅம்ரஅத்துஹு அல்ல, வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். ஹதப் இந்த பாவும் கல்கலாவுடைய அந்த அசைத்துவதோட சட்டம். அதே போன்று ஃபி ஜீதிஹா ஹபலும் மிம் மஸத். ஹபலும் இந்த பாவம் வந்து கல்கலா அசைத்து ஓதுதல். கல்கலா சோறால வரும், சிறிய கல்கலா, அது வசனத்துடைய இந்த நடுவில் வருகிறது. இறுதியில் வரும்போது அது கல்கலா குபுரான் அழைக்கப்படும். மிம் மஸத், அதிலும் தால் இருக்கிறது. ஃபி ஜீதிஹா ஹபலும் மிம் மஸத். இப்போது நாம் இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தப்பத் என்று சொல்லி சொன்னால் அதாவது அழியட்டும். எதா என்றால் இரு கரங்கள், எதா என்றால் இரு கரங்கள். அபீலஹப், அபூலஹபின் இரு கரங்கள் அழியட்டும். அடுத்து என்ன? வதப், அடுத்து என்ன? அவனுமே அழியட்டும். எனவே இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் எப்போது இறங்கியது என்பதை நாம் பார்க்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, அதாவது நபித்துவத்தின் 4வது வருடம், நபித்துவத்துடைய அந்த 4வது வருடத்துக்கு பிறகு இந்த அத்தியாயம் என்ன செய்யப்பட்டது? அருளப்பெற்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அத்தியாயம் ஏன் அருளப்பெற்றது என்பதை நாம் பார்க்கின்ற போது, இந்த அத்தியாயத்தை நாம் பார்த்தாலே நமக்கு என்ன செய்துவிடும்? புரிந்துவிடும். இந்த அத்தியாயம் அருளப்பெற்றதனுடைய ஒரு பின்னணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர்களை பொறுத்தவரையில் இது சூரத்துல் மஸத் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரத்து தப்பத் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது. சூரத்து அபீலஹப் என்ற பெயர், அதே போன்று சூரத்து லஹப் என்ற பெயர், இப்படி பல பெயர்களை கொண்டு இந்த அத்தியாயம் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அபூலஹபுக்கும் அவனது மனைவிக்கும் இழிவும் தண்டனையும் என்பதுதான். எனவே இது சொல்லப்படுகிறது, நஸலத் ஃபி ஸனத்தி ராபியா மின் பிஅஸத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 4வது வருடத்தில் இது அருளப்பெற்றது என்ற அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க? அந்த செய்தியை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அத்தியாயம் ஏன் அருளப்பெற்றது என்பதை பார்க்கின்ற போது, புகாரியில் 4972, முஸ்லீமில் 208 ஆகிய எண்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்தாங்க? பத்ஹாவுக்கு அவங்க வெளியாகி வந்து மலையிலே ஏறினார்கள். மலையிலே வஸாயித இலல் ஜபல், மலையிலே ஏறி மக்களை வந்து அபயக்குரல் கொண்டு அழைத்தார்கள். எதிரிகள் வந்து தாக்குதல் நடத்த வந்தால் எப்படி அந்த அபயக்குரலை கொண்டு அழைக்கப்படுமோ அவ்வாறான ஒரு அபயக்குரலை கொண்டு தான் மக்கள் என்ன செய்தாங்க? ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து விட்டு என்ன சொல்ல போவது? அப்படியான ஒரு விஷயம்தான், அப்படியான ஒரு விஷயத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்ல போகிறாங்க. இப்போ என்ன மக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், அதாவது காலையிலோ மாலையிலோ எதிரிகள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் அகுந்தும் துசத்திகூனி, நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா? இது வந்து தாவால ஒரு முக்கியமான ஒரு முறை பாருங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு, ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு வர விரும்புகிறாங்க. கேட்குறாங்க, என்ன காலையிலோ மாலையிலோ உங்களை எதிரிகள் தாக்க வருகிறார்கள், எதிரி படை தாக்க வருகிறது என்றால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா?
எனவே நான் சொல்கிறேன், அப்போ எனது வார்த்தை நீங்கள் உண்மைப்படுத்துவீங்களான்னு கேட்குறான். அப்போது எல்லோரும் ஆம் என்று சொன்னார்கள். நீங்கள் சொன்னால் நாம் என்ன செய்வோம், அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை உண்மையானது, அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள் என்று அந்த மக்கள் அனைவரும் என்ன செய்திருந்தாங்க, நம்பியிருந்தார்கள். அதனால தான் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற அந்த சிறப்பு பெயர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்பட்டார்கள். இவ்வாறு மக்கள் சொன்னவுடன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து வைக்கிறாங்க, அடுத்த செய்தியை சொல்றாங்க. அப்படின்னா இது அவர்களால் மறுக்கல, அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்க சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த உத்தரவாதத்தை அவர்களிடமிருந்து வாங்கிய பிறகு எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறான். நீங்க சொன்னால் உண்மை என்ற அந்த வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்தே பெற்ற பிறகுதான் சொல்கிறார்கள், ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், உங்களை முன்னோக்கி வரக்கூடிய கடுமையான தண்டனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்கில் நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால், அல்லாஹுவை வணங்காது இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் என்ன, உங்களை முன்னோக்கி வரக்கூடிய கடுமையான தண்டனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். எனவே இது அவர்களுக்கு மறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உண்மை என்று நாம் நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியான நேரத்தில் அதாவது அபூலஹப் குறுக்கிட்டான். அபூலஹப் என்ன செய்து விடுகிறான், அவன் அவசரமாகவே குறுக்கிட்டு விடுகிறான். இதற்காகவா எம்மை ஒன்று சேர்த்தீர், உமக்கு கேடு உண்டாகட்டும் என்று அவன் சொன்னான். இப்படி சொன்னவுடன் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே சத்தியத்துக்கு ஒரு மிக பெரும் முட்டுக்கட்டையாக அவன் என்ன செய்தான், மாறினான். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் சகோதரர், இப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்க வேண்டும். எமது குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த சத்தியத்தை முன்வைக்கிறார். இவர் உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என அறியப்பட்டவர், அப்படிப்பட்டவர் இந்த செய்தியை முன்வைக்கிறாரு என்று சொல்லி முதன்மையாக அந்த குடும்பத்தினர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தினரில் அவன் எப்படி மாறினான் என்று சொன்னால், முதலிலே இந்த பிரச்சாரத்துக்கு எதிரியாக அவன் மாறினான். எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம் தீன் பரவுவதற்கு அவன் குறுக்கிட்ட காரணத்தால், பெரும் ஒரு தடையாக அவன் மாறிய காரணத்தால் அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கினான், அல்லாஹ்வுடைய தூதரையே அவன் என்ன செய்தான், அழியட்டும் என்று அவன் சொன்ன காரணத்தால் அல்லாஹ் இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்ற, அதாவது அபூலஹபுடைய இரு கரங்களும் அழியட்டும், அவனும் என்ன செய்யட்டும், அழியட்டும் என்ற இந்த வசனங்கள். எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் தப்பத் என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில், இந்த தப்பத் என்ற வார்த்தைக்கு உள்ள விளக்கங்களை பார்க்கின்ற போது, ஐ ஹசிரத் ஹலகத் என்றால் என்ன, அழிந்தான், நஷ்டமடைந்தான் என்ற அந்த அர்த்தங்கள். அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அது என்ன செய்யுது, நஷ்டத்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதிலே பார்த்தோம் என்று சொன்னால், தப்பத் யதா அபீ லஹபின் என்று திரும்ப வத்தப் என்று வருகிறது இல்லையா, அவனது இரு கரங்களும் அழியட்டும், இன்னும் அவனும் அழியட்டும், வத்தப். இதை சொல்கின்ற போது சொல்வார்கள் தப்சீருடைய அறிஞர்கள், முதலாவது துஆஉன் அலைஹி, அவனுக்கு எதிரான பிரார்த்தனை, தப்பத் யதா அபீ லஹபின் என்பது. வத்தப் என்பது அவனை பற்றிய என்ன செய்தி அறிவிக்கப்படுது, என்ன செய்யப்படுது, அவனும் அழிந்து விட்டான் என்ற செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. எனவே
இவனது இயற்பெயர் என்ன என்று பார்த்தீங்கன்னா அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் உஸ்ஸா என்பதுதான் இவனது பெயர். இவனது குன்யத் புனைப்பெயர் உத்தைபா தான். இவனது மகனுடைய பேர் உத்தைபா. மகன்கள்ல உத்தைபா, அபு உத்தைபா தான். ஏன்னா ஆனாலும் இங்கு எப்படி சொல்லப்படுகிறது என்றால் தப்பத்தியதா அபீலஹப். இங்கு ஏன் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிட்டான் என்பதை பார்க்கின்ற போது, அதாவது அவனது முகம், குறிப்பாக கன்னங்கள் பிரகாசித்து கொண்டிருந்தன. துலங்கும் முகத்துடையான் என்று இவன் அழைக்கப்பட்டான். எனவே அபூலஹப் என்றுதான் இவன் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாக இருந்தான். மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமாக இருந்தான். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அவனது இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா என்று குறிப்பிட்டால் அது யாருக்கும் தெரியாது. அது மாத்திரமல்லாமல் உஸ்ஸாவின் அடிமை என்றால் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலை, சிலையின் அடிமை என்று என்ன செய்யாது, குர்ஆன் குறிப்பிடாது. குர்ஆன் அடிப்படையே ஏகத்துவம், தௌஹீத். எனவே அதே போன்று அவனது அபு உத்தைபா, உத்தைபாவுடைய தந்தை என்றும் அவன் என்ன செய்யல, அவன் பெரிதாக அறிமுகமாக இருக்கவில்லை. அபூ லஹப் என்றுதான் அவன் அறிமுகமாக இருந்தான். அதனால்தான் அவ்வாறு என்ன செய்கிறான், அல்லாஹ் அவனை இங்கு அழைக்கின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் இவ்வாறு குறிப்பிடுவதற்கு மற்றும் ஒரு காரணத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்த காரணம்தான் அதில் நீங்கள் பார்க்கலாம், சேஸ்லா நாரன் தாத்த லஹப் என்று வருகிறது இல்லையா? சேஸ்லா நாரன் தா, அந்த லஹப் என்பதும் அபூ லஹப் என்பதும் புரிந்து போகிறது இல்லையா? கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் தான் அவன் நுழைவான். அப்போ லஹப் என்ற வார்த்தை அங்கே வருவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையிலும் இது அவனுக்கு என்ன கிடையாது, கண்ணியம் அல்ல, அவனுக்கு இழிவு தான். அவனுக்கு என்ன இழிவு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த இவ்வாறு வசனம் இறங்கியது. இவ்வாறு வசனம் இறங்கியவுடன் அவன் என்ன சொன்னான், எனது சகோதரனுடைய மகன் கூறுவது உண்மையாக இருந்தால் என்ன, எனக்கு அழிவு, எனக்கு நாசம், நஷ்டம் என்பது உண்மையாக இருந்தால் நான் என்ன செய்வேன், எனது சொத்து செல்வங்களை வைத்து நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று அவன் சொன்னான். அப்போதுதான் அல்லாஹ் என்ன அடுத்து மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய பொருளும் அவன் சேகரித்து வைத்திருப்பவைகளும் அவனுக்கு ஒரு பயனும் அளிக்காது. மாலுஹு அவனது செல்வம், வமா கஸப் அவன் சம்பாதித்தவைகள் என்பதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும் போது அவனது பிள்ளைகள் என்று என்ன செய்கிறார்கள், விளக்கம் சொல்கிறார்கள். பிள்ளைகள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக உண்மையில் ஒருவன் அல்லாஹ்வுக்கு எதிரியாக மாறிவிட்டால் அவனுக்கு எதுவுமே பயனளிக்காது. அவனது எதுவும் அவனுக்கு பயன் தர மாட்டாது. அவன் சம்பாதித்தவைகளோ அவனது பிள்ளைகளோ எதுவும் என்ன செய்யாது, அவனுக்கு பயனளிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, சேஸ்லா நாரன் தாத்த லஹப், அவன் வெகு விரைவில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் நுழைவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அவனுக்கு ஹிதாயத் என்பது கிடையாது, அவனுக்கு நேர்வழி என்பது அவனுக்கு கிடையாது. ஏன், அவன் நரகில் நுழைவான். இது ஒரு மிக பெரும் ஆதாரம் அல் குர்ஆன் என்பது, இறை வேதம் என்பதற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இது மிக பெரும் ஆதாரம். ஏன், அவன் இது ஆரம்பத்தில், நபித்துவத்துடைய ஆரம்பத்திலே 4வது வருடத்திலே என்ன செய்ய இந்த அத்தியாயம் இறங்கியது. எனவே அதற்கு பிறகு அவன் இஸ்லாத்தை போலியாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த அத்தியாயம் பொய்ப்பிக்கப்படும். அன்றைய எதிரிகளுக்கு தேவையாக இருந்தது இதுதான், என்ன செய்யணும், குர்ஆனை எப்படியாவது பொய்ப்பிக்க வேண்டும். அதற்கு இந்த எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்தாவது என்ன செய்திருக்கலாம், அபூ லஹபை, அவனது மனைவியை,
பொய்யாக போலியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளென்றாவது என்ன செய்திருக்கலாம், ஒரு சூழ்ச்சி செய்திருக்கலாம். ஆனால் அப்படி கூட அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் இது இறை வேதம். அவனுக்கு ஹிதாயத் நேர்வழி கிடைக்காது, அவனுக்கு ஹிதாயத் கிடைக்காது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் இங்கே சொல்லிவிடுகிறான். எனவே குர்ஆன் என்பது இறை வேதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை இதன் மூலம் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இஸ்லாத்தை எதிர்த்த பலர் என்ன செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று பொய்யாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முனாஃபிக்குகளும் இருந்தார்கள். அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்பது குர்ஆன் இறை வேதம் என்பதற்கு மிக பெரும் சான்று. அதே போன்று வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியோ ஃபி ஜீதிஹா ஹபுலும் மின் மசத், அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான், அதனால் சுருக்கிடப்பட்டு அவளும் அழிந்து விடுவாள். எனவே அவனுடைய மனைவி என்ன பேர், உம்மு ஜமீல், அபு சுஃபியானுடைய சகோதரி. அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபு சுஃபியானுடைய சகோதரி அர்வா பின்த் ஹர்ப். இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தனது கணவனுக்கு இந்த அநியாயங்களுக்கெல்லாம் துணையாக உதவியாக இருக்கிறாள். அல்லாஹுடைய தூதரை எதிர்ப்பதில் கணவனுக்கு சளைக்காமல் எதிர்க்கிறாள். எனவே அவளும் என்ன, கணவனோடு நுழைவது நரகில் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தாவாவுக்கு மிக பெரும் எதிரிகளாக இருந்த இவர்கள் மிக பெரும் இழிவை சந்திக்கிறார்கள். மிக பெரும் இழிவு கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற குர்ஆனில் இந்த வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு அழிவும் இழிவும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இவனது எதிர்ப்பு இருந்தது என்பது தொடர்பான மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியை பொறுத்தவரையில் அஹ்மதில் இடம்பெறுகிறது. ரபியாத் இப்னு அப்பாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர், பனு தெயில் அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர், அவரை என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தில் மஜாஸ் என்ற சந்தையிலே, மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த சந்தை மக்காவிலே, அங்கு போய் சொல்வார்கள் மக்களுக்கு, யா ஐயுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ என்று சொல்வார்கள். அதாவது, மக்களே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்வார்கள். இந்த தௌஹீதின் பால் மக்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வந்து அபூலஹப் நின்று கொள்வான். நின்று கொண்டு என்ன செய்வான், இவர் மதம் மாறியவர், எமது மதத்தை விட்டு மதம் மாறியவர், இவர் ஒரு பொய்யர், இவரை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லி என்ன செய்வான், இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அநியாயக்காரனாக அவன் மாறினான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான அபூலஹபுடைய மௌத்தும் ஒரு இழிவானதாகத்தான் அமைந்தது, இழிவானதாகத்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தை ஆரம்பத்திலேயே எதிர்த்த இந்த அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவியும் என்ன செய்தார்கள், மிக பெரும் இழிவை சந்தித்து நரகில் நுழைவிக்கப்படுவார்கள். அவரது அபூலஹபுடைய மனைவியை பொறுத்தவரையில் ஹம்மாலத்தல் ஹத்தப் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். விறகு சுமக்கக்கூடிய பெண் என்று அல்லாஹு தஆலா இதிலே அபூலஹபுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய பாதையில் இவள் என்ன செய்தால், முட்களை போட்டு நோவினை செய்தால் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தஃப்சீரு தபரி
அவங்க இந்த கருத்தை அவங்க தெரிவு செய்யலாம் புரிஞ்சா. ஆனாலும் இந்த கருத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் வந்து என்ன செய்யுது, பலவீனம் இருக்கிறது. அந்த செய்தியில் என்ன இருக்கிறது, பலவீனம் காணப்படுகிறது என்பது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹ் மதீனாவிலே அதிகாலை நேரம் சுபகுக்கு வரும்போது என்று நாவரணிக்கு ஒரு பாட்டை கூட படிப்பார். மதீனாவில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. இப்படி ஒரு செய்தி வருகிறது மக்காவில் என்ன செய்து, அல்லாஹ்வுடைய தூதர் செல்லக்கூடிய வழியில் அபூலஹபுடைய மனைவி என்ன செய்தால், முட்களை போட்டால் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விளக்கமும் சொல்கிறான். என்ன விளக்கம் சொல்கிறார்கள் சொன்னால், விறகு சுமப்பவர் என்றால் இவள் என்ன செய்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கோல் சொல்லி கோல் மூட்டி இவ்வாறு துன்புறுத்தி வந்தாள், நோவினை செய்து வந்தாள். அப்போ அதனால் வந்து என்ன, இப்போ இந்த கருத்தை பொறுத்தவரையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸஹாபத் ஜமாஅத்து மின ஸலஃப், இதில் வந்து முஜாஹித், கதாதா, சுத்தி, சுஃபியானு சௌரி போன்ற ரஹிமஹுமுல்லா அவங்க வந்து ஹம்மாலத்துல் ஹதப் வந்து அன்ஹா கானத் தம்ஷி பைனன் நாசி பின் நமீமா, மக்களுக்கு மத்தியில் என்ன செய்தால், கோல் சொல்லி திரிபவளாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை அதன் மூலம் நோவினை செய்தவள் என்ற அடிப்படையில் தான் இந்த இப்படி பயன்படுத்தப்படுது. இவ்வாறாக அரபு மொழியில் பயன்படுத்தக்கூடிய வளமையும் இருக்கிறது. இந்த விறகு சுமப்பவள் என்றால் என்ன, கோல் சொல்லி திரிவது என்ற அர்த்தமும் இருக்கிறது. அவ்வாறான கவிதைகளும் இருக்கின்றன. எனவே இதொரு விளக்கம். மற்றும் ஒரு விளக்கம் சயீத் பின் ஜுபைர் ரஹிமுல்லா அவர்கள் இன்னும் சிலவர்கள் சொல்லும்போது, அவள் என்ன செய்வாள் என்று சொன்னால், தனது பாவச்சுமைகளை சுமப்பாள், சுமந்து நரகிலே வேதனை செய்யப்படுவாள். அல்லாஹ் சொல்றான், வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா ஸுஹூரிஹிம், அவர்கள் தங்களுடைய பாவங்களை தங்கள் முதுகுகளிலே சுமப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இவ்வாறான ஒரு விளக்கத்தையும் இதற்கு என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த அவளது கழுத்திலே நாங்கள் பார்க்குறோம் என்ன, அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய அந்த ஈச்சங்கயிறு. இதற்கு விளக்கம் சொல்லும்போது, அவள் என்ன செய்தால், ஒரு பெருமதியான ஒரு தங்க மாலை அணிந்திருந்தால், அவள் கூறி வந்தால், நான் இதை செலவு செய்து என்ன செய்வேன், முகம்மதுக்கு எதிராக செயல்படுவேன் என்று கூறி வந்தால், அதனால்தான் இவ்வாறு அவள் வேதனை செய்யப்படுவாள் என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்கிறார்கள், அதிலே குறிப்பிடுகிறார்கள். அவ் அன்னஹு ஹப்லும் ஃபின்னாரி துஅதப் பிஹி என்ற அடிப்படையில். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ உண்மையில் நாம் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதருடைய குடும்பமாக இருந்தும் என்ன செய்ய முடியல, அந்த மிக பெரும் இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெற முடியவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய குடும்பமாகவே இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய தீனை எதிர்க்கின்ற போது அவர்கள் யாரும் விட்டு வைக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் இந்த செய்தியிலே நாம் விளங்குகிறோம். எனவே இந்த அத்தியாயம் உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தாவாவுடைய பணி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மக்களை அழைக்கக்கூடிய பிரச்சார பணிக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக தடைகளாக இருப்பார்களோ அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதையும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் தௌபா செய்து திருந்தி நாளை தவிர. எனவே இவ்வாறான இந்த செய்திகளை உள்ளடக்கிய அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. எனவே நாம் இதிலிருந்து படிப்பினை பெறுவதோடு அடுத்த சில சட்டங்கள், என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா சொல்கிறான் வம்ரஅத்துஹுன்னு சொல்கிறான். வம்ரஅத்துஹுன்னு சொன்னால் அபூலஹபுடைய மனைவி. எனவே இதிலிருந்து என்ன சட்டம் எடுக்கப்படுகிறது என்றால், அதாவது முஷ்ரிக்குகள் உடைய அந்த திருமணத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அந்த திருமண முறையை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் இங்கே சொல்லும் போது அபூலஹபுடைய அவனுடைய மனைவி என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அந்த திருமண முறை என்பது என்ன செய்யுது, இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால தான் இப்போ ரசூலுல்லாஹ் சிலவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ கணவன் மனைவியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நிக்காவை என்ன செய்யறது இல்லை, மறுபடியும் புதுப்பிப்பது கிடையாது. அதே நிக்காவில் தான் அவங்க கணவன் மனைவியாக
வாழ்வார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். எனவே அந்த ஒரு சட்டம் இதிலே பெறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம். அவங்க வரம்பு மீறி செல்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்களுக்கு எதிராக என்ன செய்வது, பிரார்த்திப்பது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் முடியாமல் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த ஃபிரௌனுக்கு எதிராக துஆ செய்தார்கள். ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்துக்கு எதிராக துஆ செய்தார்கள். ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், உனது நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, துஆ செய்தது பார்க்கிறோம். அதே போன்றுதான் வகால நூஹுர் ரப்பி லா ததர் அல் அர்தி மினல் காஃபிரீன தெய்யாரா, இந்த காஃபிர்களை விட்டு வைக்காது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கடா. அவ்வளோ என்ன செய்தார்கள், அவர்களுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் செய்த சத்திய மார்க்கத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் பிரார்த்திக்கலாம் என்ற அந்த ஒரு சட்டமும் இதிலிருந்து பெறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ மற்றொரு விஷயம்தான், இப்போ அதில் வருகிறது ஒமா கசப். ஒமா கசப் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பார்த்தோம் விளக்கம் அவனது பிள்ளைகள். எனவே அந்த அடிப்படையில் பிள்ளைகள் என்பது என்ன, தந்தையுடைய அந்த உழைப்பில் நின்றும் உள்ளதுதான், உழைப்பில் நின்றும் உள்ளதுதான் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், தந்தைக்கு பிள்ளையிடமிருந்து தனக்கு தேவையானதை செலவுக்காக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயம். அதே போன்று இங்கு அபூ லஹப் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ காஃபிருடைய குண்ணியத்தை, புனைப்பெயரை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. காஃபிருடைய குண்ணியத்தை அந்த சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த புனைப்பெயரை அந்த எப்படி கண்ணியம் என்ற அந்த நோக்கத்தில் அல்ல என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களையும் என்ன செய்வார்கள், இதிலே குறிப்பிடுவார். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் இந்த அத்தியாயத்துடைய சுருக்கமான விளக்கம். இன்றைய வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.